மீதமான இட்லி வச்சு இட்லி உப்புமா, பொடி இட்லி இந்த மாதிரி பல டிஷ்ஷஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி புது விதமான சில்லி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த சில்லி இட்லிக்கு மீதமான இட்லி ஒரு 5 இட்லி எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் வெட்டி இந்த பேட்டரில் மேரினேட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக பொடி பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூனு, லைட்டாக சில்லி பவுட்ரு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம், சோயா சாஸ் கொஞ்சம், சில்லி பவுடர் 1 ஸ்பூனு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சியும் ரன்னி கன்சிஸ்டன்சியும் இல்லாமல் மிதமான ஒரு இதில் இந்த மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதோட நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா நீல வாக்கில் நைஸாக, அதை டிப் பண்ணி ஆயில் நல்லா சூடாக்கி அதில் ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இட்லி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பேனில் ஆயில் ஊற்றி பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு 2 ஸ்பூனு, அது நல்லா கொஞ்சம் லைட் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 வெங்காயம், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ண வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ண மாதிரி அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் சோயா சாஸ் அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், உப்பு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கரம் மசாலா 2 ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை கொதிக்க விடுங்க. அப்போ தான் பச்சை வாசனைலாம் போகும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குட்டி தக்காளி நல்ல கீரின தக்காளியாக போட்டு 11 தக்காளி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய தக்காளியை கொஞ்சம் பொடியாக வெட்டி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் வெட்டின பச்சை மிளகா 1 அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இட்லி, அதையும் இதோடு சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை அதையும் போட்டதுக்கப்புறம் லைட்டாக முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சூப்பரான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.